ஹாய் ஹலோ கிரிக்கெட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிக்க இருக்குது. ஒரு ஐசிசி ஈவெண்ட். அது எப்படி உருவானது, அது எதற்காக ஆரம்பித்தாரோ அதற்கான காரணம் என்ன, அனைவரையும் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். வாங்க இதுக்குள்ளே சீரீஸ்குள்ளே போகலாம். வணக்கம். ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி என்பது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தப்பட்டது. முதல்ல நம்ம ஐசிசி ஈவெண்ட்டாக ஆரம்பித்த ஈவெண்ட் என்னென்னா கிரிக்கெட் வேர்ல்டு கப் 1975 ஆரம்பித்தாங்க. அது 4 வருடங்களுக்கு ஒருக்க நடந்துகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஐசிசி ஒரு முடிவு பண்ணுறாங்க. 8 டீமும் 9 டீம் மட்டுமே ஒரு காம்படிட்டிவாக இருந்தாங்க. அந்த இதில் அதாவது மோதக்கூடிய அணி, சம பலத்தோட மோதக்கூடிய அணி ஒரு 8 டீம் 9 டீம் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு தான் டெஸ்ட் அந்தஸ்து கிடச்ச டெஸ்ட்டு கிரிக்கெட் போட்டி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டெஸ்ட்டு அந்தஸ்து கிடைக்காத நாடுகள் நிறையா இருந்துச்சு. அந்த நாடுகள் பார்த்திங்கன்னா அப்போதைக்கு பங்களாதேஷுக்கு கிடைக்கல டெஸ்ட் அந்தஸ்து, கென்யா கிடைக்கல, ஸ்காட்லாந்து, இந்த மாதிரி இடத்துல கிரிக்கெட்டை பிரபலப்படுத்தணும், அதுக்காக ஒரு ஈவெண்ட் கொண்டாடுவோம், ஷார்ட் டியூரேஷன் ஈவெண்ட் மாதிரி கொண்டாடுவோம் அப்படிங்கிறப்பதில் ஃபஸ்ட்டு முதல்ல கொண்டாடப்பட்ட நாடுங்கன்னா பங்களாதேஷில் தான் ஃபஸ்ட்டு நடத்துகிறாங்க. அது எப்படின்னா 8 டீம் பங்கேற்கும். அந்த 8 டீம் எப்படின்னா நாக் அவுட் முறையில் ஒரு 2 பேர் மோதுவாங்க. அதில் தோல்வி அடைகிறவங்க அப்படியே வெளியே போயிடணும், தோக்குறவங்க வெளியே போயிடணும். அடுத்து 2 டீம் மோதுவாங்க, அதில் தோக்குறவங்க வெளியே போகணும். இது எல்லாத்தையும் தோக்குறவங்க வெளியே போய் ஒரு செமிஃபைனல் நடக்கும். செமிஃபைனலில் தோக்குறவங்க ஃபைனல் நடக்கும். அந்த மாதிரி ஃபைனல் நடக்கும். இந்த முதல் போட்டியில் மொத்தமே 5 போட்டியோ 6 போட்டியோ தான் நடந்துச்சு. அந்த மாதிரி அந்த 6 போட்டி நடந்ததில் முதல் கோப்பையை கைப்பற்றுறது யாருன்னா, முன்னாள் சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட் வீரர், மறைந்த வீரர், முன்னாள் கேப்டன் ஹான்சி குரோனி தலைமையில் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கிறாங்க. ஹான்சி குரோனி கேப்டனாக இருக்கார், சவுத் ஆஃப்ரிக்காவை ஜெயிக்க வைக்கிறார். இன்ன வரைக்கும் ஐசிசி ஈவெண்ட்டில் வாங்கின ஒரே கப்பு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அந்த கப் மட்டும்தான். இது வரைக்கும் அவங்களால வாங்க முடியலை. செமிஃபைனல் ஃபைனல்லே சோக் ஆகி வந்துடுறாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது. 2வது தொப்பி அதே ஃபார்மெட் கென்யா நைரோபியில் நடக்குது. அதான் சொன்னேன்ல, அந்த டெஸ்ட்டு பிளேயிங் நேஷன்ஸ் அதிகமாக உண்டாக்குறதுக்கும் அவங்கள ஆர்வத்தை தூண்டுறதுக்காக அந்த மாதிரி கண்ட்ரீஸாக ஃபஸ்ட்டு பார்த்து நடத்திக்கிட்டு வந்தோன்னே 2வது நாக் அவுட் போட்டி நைரோபியில் நடக்குது. அதுவும் கிட்டத்தட்ட நாக் அவுட் ஃபார்மேட்டில் தான் நடக்குது. இந்த மாதிரி இது பண்ணி வர்றதில்ல. இதில் யார் முன்னாடி வர்றாங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கேப்டன் பண்ணுற நியூசிலாந்து டீமும் இந்தியா கங்குலி தலைமையிலான இளம் இந்திய டீம். அப்போ தான் ஜாகிர் கான், யுவராஜ் சிங் போன்ற வீரர்கள் போன்ற பிளேயர்லாம் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு கிடச்சது. அந்த டோர்னமெண்ட்டில் தான் கொஞ்சம் ஜாகிர் கான் டெபியூட் பண்ணுறாரு. பெரிய பிரபலமான அண்டர் 19 டீமை எடுத்து கங்குலி இளம் வீரர்களுக்காக வாய்ப்பை வழங்குறாரு. கங்குலி தான் இந்திய கிரிக்கெட்டை மாற்றினதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது. அந்த டயத்தில் சூதாட்டம் நடந்து முகமது அசாருதீன் போன்ற வீரர்கள் மாட்டி டீம் கொஞ்சம் பேக்கில் இருந்தாங்க. அப்போ முன்னாடி கொண்டாட கங்குலி தலைமையிலேருந்து, நம்ம சௌரவ் கங்குலி தலைமையிலேருந்து வர்றோம். இந்தியாவும் நியூசிலாந்தும் அந்த இறுதிப் போட்டியில் மோதினாங்க. அந்த போட்டியில் இந்தியா ஜெயிக்க வேண்டியது தான். அந்த சீரீஸ் ஃபுல்லாமே கங்குலி சூப்பராக ஃபார்மில் இருப்பாங்க. சச்சினும் கங்குலி பார்ட்னர்ஷிப்பும் நல்லா ஒர்க் அவுட் ஆன ஒரு காலகட்டம். அந்த டயத்தில் ஃபைனல்லையுமே ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு காம்படிட்டிவான டோட்டல் வந்துடும் இந்தியா. அந்த டயத்தில் 2வது பேட்டிங் நியூசிலாந்து அணி தடுமாறிட்டு தான் இருந்தாங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலமையில் வழக்கமாக அப்போ ஸ்பின்னை நம்பி தான் நம்ம இந்தியன் டீம் இருக்கும். இதுவே ஃபாஸ்ட் பவுலர்ஸே அவ்வளோ விக்கெட் எடுக்க மாட்டாங்க, கண்டெயின் பண்ணுவாங்க. 1-2 விக்கெட் சில சமயம் எடுத்து கொடுப்பாங்க. அவங்களே விக்கெட் எடுத்து 4-5 விக்கெட் போனப்போ கிறிஸ் கிரைன்ஸ் அப்படின்ற நியூசிலாந்து வீரர், நிறையா பேருக்கு இப்போ உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, பிரபலமான ஒரு பவுலர், பேட்டிங்கை அதிரடியாக ஆடக்கூடியவர், பயங்கர ஹிட்டர். அவர் ஜெயிச்சு கொடுக்குறாரு அந்த கப்பை. ஃபைனலில் நியூசிலாந்து அந்த இதில் ஜெயிக்கிறாங்க. இது 2000 நடந்தது. இதோட இந்த இதை முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் இந்த நாக் அவுட் கப்பாக இருந்தது எப்படி ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக மாறுச்சு அப்படின்றத பார்ப்போம். அதுவும் மினி வேர்ல்டு கப் தான், அதோட தொடர்ச்சி தான் இது. 2002 எப்படி அது மாறுச்சு, அதோட இதை அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம பார்ப்போம்.